சுவாமி ஐயப்பன் அல்லது லோட் ஐயப்பனின் கதை தென் இந்தியாவின் பழமையான ஹிந்து இதிகாசங்களுள் ஒன்றாகும். ஐயப்பன் பெருமாளை வழிபடும் வழக்கம் குறிப்பாக கேரளாவின் சபரிமலை கோயிலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அவரது கதை தெய்வீக தோற்றம், தன்னலமற்ற சேவை மற்றும் மனிதர்களுக்கிடையே சமத்துவம் எனும் முக்கியமான கருத்துக்களை முன்னிறுத்துகிறது. கதையின் ஆரம்பம் பாரதிய புராணங்களின்படி ஐயப்பன் ஒரு தெய்வீக குழந்தையாக கருதப்படுகிறார். அவர் மகாவிஷ்ணுவும் சக்தியின் தோற்றமாகிய மோகினி அவதாரம் இணைந்து பிறந்தவர். இவரை மணிகண்டன் என்றும் அழைக்கிறார்கள். ஏனெனில் பிறந்தபோது அவருடைய கழுத்தில் மணிபந்தம், தங்கம் மின்னும் தோரணம் காணப்பட்டது. மணிகண்டன் பாண்டாள இராச்சியத்தின் ராஜா ராஜசேகரரின் குலத்தில் குழந்தையாக வளர்ந்தார். ராஜசேகரருக்கும் ராணிக்கும் குழந்தை இல்லை. எனவே தெய்வீக ஆசீர்வாதமாக மணிகண்டனை தத்தெடுத்து வளர்த்தனர். ஐயப்பனின் தெய்வீக செயல்கள் 1. மகிஷாசுரமர்த்தினி மகிஷி வதம். மனிதர்களுக்கும் தேவதைகளுக்கும் தொந்தரவு அளித்த மகிஷி என்ற அரக்கியை அழிப்பதற்காக ஐயப்பன் பிறந்தார். தனது தெய்வீக சக்திகளால் மகிஷியை வெற்றிகரமாக அழித்து மக்களுக்கு அமைதி கொண்டு வந்தார். 2ஆம் தவம் மற்றும் சபரிமலை அரக்கிகளை அழித்த பிறகு ஐயப்பன் தன்னுடைய வாழ்வை தன்னலமற்ற சேவைக்கும் தவத்திற்கும் அர்ப்பணித்தார். அவர் தனது சமாதியை சபரிமலையில் அடைந்ததாக நம்பப்படுகிறது. இங்கு அவருக்கு மிகப்பெரிய கோயில் கட்டப்பட்டது. சபரிமலை ஐயப்பன் கோயில் வழிபாட்டு முறை. சபரிமலை கோயிலில் ஐயப்பனை வழிபட வேண்டிய சில முக்கிய மரபுகள் உள்ளன. அதில் பக்தர்கள் 41 நாட்கள் கற்பு வைத்து பக்தி பூர்வமாக வாழ வேண்டும். கோயிலுக்குச் செல்வதற்காக ஏகாதிபத்திய சிந்தனைகளை துறக்க வேண்டும். ஐயப்பன் தத்தம் என்று அழைக்கப்படும் வெள்ளை மற்றும் கருப்பு உடையில் வணங்கி எளிமையான வாழ்க்கை நடத்த வேண்டும். சமத்துவத்தின் மூலோபாயம். ஐயப்பன் வழிபாடு சாதி, மதம் அல்லது பிற வேறுபாடுகளை தாண்டி அனைத்து மக்களுக்கும் சமமாக உள்ளது. அவர் தத்தம் என்னும் தத்துவத்தை அனைவரும் சமம் வலியுறுத்துகிறார். அதிகாரக் கோட்பாடு. ஐயப்பன் கதை தெய்வீகத்தை மட்டுமல்லாமல் மனித வாழ்வில் அறநெறிகளையும் வலியுறுத்துகிறது. இன்று அவர் பக்தர்களுக்கு தன்னம்பிக்கை, அமைதி மற்றும் தன்னலமற்ற சேவையின் சின்னமாக விளங்குகிறார்.